நீங்க டெசர்ட் சஃபாரி வர்றதுனா தயவு செஞ்சு வராதீங்க. நேம் என்ன? ராஜேஷ் அப்துல்லா. அடுத்து பங்காளி கேமல் ரைடுக்கு பாருங்க, நீங்களே பாருங்க எவ்வளவு பெரிய கியூ நிக்குது. ஹாய் காய்ஸ், நாங்க இப்போ எங்க போறோம்? டெசர்ட் சஃபாரி போறோம். எங்க டிரைவர் வந்து வீட்டுக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நாங்க அது தெரியாம வெளியில சுத்திட்டு இருக்கோம். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். நீங்க போய் பார்த்தா தெரியும் இருக்கிற சூடுக்கு இவங்களுக்கு ஜாலியா இருக்கா இல்ல என்ன போகுது. 1 hour later. ஓகே, நம்ம இப்போ வெஹிக்கிளுக்கு வந்துட்டோம். இதான் எங்க வெஹிக்கிள். நாங்க 2 பேர் மட்டும் தானே, இல்ல இன்னும் 2 பேர் வருவாங்க. 2 பேரும் மட்டும் ஓட்டி போவாங்க. நீ தானே பிரீமியம் புக் பண்ணுங்க. நான் ராஜா, ராணி, மகாராணி. நம்ம ஆல்மோஸ்ட் டெசர்ட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். போயிட்டு இருக்கோம் கைஸ், டெசர்ட் கிட்ட வந்துட்டோம். பாதி தூரம் டெசர்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து ஒரு டீ பிரேக்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணிருக்காரு. டீ காபி டிஃபன் சாப்பிடுறவங்க சாப்பிட்டுக்கிறீங்க. வண்டி 10 நிமிஷம் நிக்கும். டீ காபி சாப்பிடுறேன் சாப்பிடுங்க. இறங்குப்பா. வண்டி கிளம்பிடுறோம். அப்புறம் நாங்க வந்து சாப்பிடல. ஏன்னா அங்க வந்து நாங்க மெயினா போறது அந்த டியூன் பேஷிங்க்கு. அந்த மணல்ல கார் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படியே சரம் மாதிரியா ஏத்துவாங்க. இவங்க வாமிட்ட போட்டான்னா, நான் ஆல்ரெடி ஒரு தடவை டெசர்ட்டுக்கு போகும்போது கரெக்டா சாப்பிட்டுட்டு போய் வாமிட் எடுத்துட்டேன். அதனால இந்த தடவை அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நான் எதுவும் சாப்பிடல. எல்லாரும் போயிருக்காங்க, நாங்க பார்க்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல பெரிய சம்பவம் காத்திட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க. நம்ம வந்து மெயினா போறது வந்து எதுக்குன்னா அந்த டியூன் பேஷிங்க்கும், தலைவர் மெயினா வர்றது எதுக்குன்னா அந்த பெல்லி டான்ஸ்க்கு தான். என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ஐயோ சரியான சூடு ஃப்ரெண்ட்ஸ். மாப்ளே வணக்கம்டா மாப்ள. ரீச் ஆயிட்டோம் நம்ம டெசர்ட்டுக்கு. ஆனா வெயில் பொளக்குது மண்டைய. ஐயோ, இதுல நம்ம எப்படி இதெல்லாம் போறது? எப்படி போய் பைக் எடுத்து ஓட்டி அவன் இன்னைக்கு ஈது கரெக்டா. நாங்க ஈத் அன்னைக்கு பிளான் பண்ணிருக்கோம். நாங்க பெரிய அறிவாளிஸ். ஃபுல் கிரவுடு. எல்லாரும் வந்து ஃபுல்லா இருக்கு. குவாட் பைக் இப்ப நின்னோம்னா எப்படி ஒரு 1 ஹவருக்கு மேல ஆயிரும். சோ வந்து நம்ம கேம்புக்கு போயிடலாம் டிரைவர் சொல்லிட்டாரு. சோ கேம்புக்கு போயிட்டு இருக்கோம். இந்த டைம் குவாட் பைக் போக முடியல. லைட்டா வருத்தம் தான். 2 மணி நேரம் நிக்கிறோம். இருந்தாலும் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு குவாட் பைக்காக இன்னொரு தடவை என் ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வருவாரு. டிசம்பர்ல வரோம். இல்ல ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வைஸ் வந்து சொல்றேன். நீங்க டெசர்ட் சஃபாரி வர்றதுனா தயவு செஞ்சு ஈத் ஹாலிடேஸோ இல்ல யூஏல ஏதாவது ஹாலிடேஸ் டைமோ வராதீங்க. தயவு செஞ்சு வராதீங்க. நான் காட்டுறேன் பாருங்க, அவ்வளோ டிராபிக்கு. பார்க்கிங்க்கு இடம் இல்ல. ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து எங்க வாக்கிங்லயே கூட்டு போயிட்டு இருக்காங்க. அதனால யாரும் வந்து வர்றதுன்னா வின்டர்ல வாங்க. பட் வந்து ஏதாவது உங்களுக்கு டெசர்ட் சஃபாரி போகணும்னா நெக்ஸ்ட் டே ஆஃப் எடுத்துட்டு கூட அதுக்கு முந்தின நாள் வீக் டேஸ் நைட்ல வந்துட்டு போங்க.
வீக்கெண்ட்லயோ ஈத் ஹாலிடேஸோ இது எந்த ஹாலிடேஸ்லயும் வராதீங்க. ஐயோ பார்க்கிங் கிடைக்காது, டிராபிக், ஒரு 2-3 கிலோமீட்டர்ஸ் நடக்கணும், குவாட் பைக் அவைலபிள் இல்ல. இப்ப டியூன் பேஷிங்கே எங்களுக்கு டவுட் தான். டெசர்ட் சஃபாரி எதுக்கு வந்தோமோ ஆனா எதுவுமே நடக்கல. சோ நல்லா சொல்றேன், யாரும் ஹாலிடேஸ்ல வராதீங்க. மத்த நாள்ல வந்தீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா என்ஜாய் பண்ணலாம். இப்ப என்ன இருக்கோ அதை மட்டும் தான் என்ஜாய் பண்ண முடியும். எங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நினைச்சோம். இது இப்போதைக்கு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இருக்கு ஆயிரும் போல. டியூன் பேஷிங்ல வந்து ஆக்சிடென்ட் எல்லாம் போச்சு. 5 நிமிஷம் தான் முடிஞ்சு டக்குன்னு. ஒரு வாரத்துல ஓகே தான், நல்லா இருந்தது, அந்த அளவுக்கு ஓகேலாம் இல்ல. ஃபைனலி நம்ம வந்து கேம்ப் ஏரியாக்கு ரீச் பண்ணிட்டோம். இதான் அந்த ஏரியா. இங்கேயும் கொஞ்சம் குவாட் பைக் இருக்கு, பட் அவைலபிளான்னு தெரியல, செக் பண்ணணும். செக் பண்ணி பாப்போம். என்ன கிடைச்சிச்சுன்னா வந்து நம்ம குவாட் பைக் இன்னைக்கு போகலாம். சன்செட் போட்டோகிராஃபி இன்க்ளூட் பண்ணாங்க, ஆனா சன்னே செட் ஆயிடுச்சு. அப்புறம் தான் நாங்க கேம்புக்கு வந்தோம். ஸோ சன்செட் போட்டோகிராஃபியும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஈத் அன்னைக்கு நீங்க வந்து யாருமே வந்து பிளான் பண்ணாதீங்க. ரொம்ப ரஷ்ஷா இருக்கு. எல்லா எக்ஸ்பேக்டும் இன்னைக்குதான் வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக டெசர்ட், இதோட இந்த மந்த் எண்டோட டெசர்ட் சஃபாரி அதிகமா யாரும் வரமாட்டாங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் யாரும் வரமாட்டாங்க. ஸோ இதான் லாஸ்ட் சான்ஸ்ங்கிறதுனால இப்ப 9 days ஹாலிடேஸ்ங்கிறதுனால ஹெவி ரஷ்ஷா இருக்கு. பக்கத்துல ஒருத்தவங்க டிக்டாக் எடுத்துக்கிறேன், வாயில மண்ணலி போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அடுத்து பங்காளி இந்த ஈத் ஆசிரியர்ல வந்ததுக்கு கேமல் ரைடுக்கு இங்க பாருங்க, நீங்களே பாருங்க எவ்வளவு பெரிய கியூ நிக்குது பாருங்க. இந்த தாண்டி கேமல் ரைடு போனோம். இல்ல நம்ம டெசர்ட் சஃபாரி எதுக்கு கரெக்டான தப்பான நேரத்துல வந்துட்டு புக் பண்ணிட்டோம். எதுக்கு வந்தோனே தெரியல சீரியஸா. டியூன் பேஷிங் மட்டும்தான் வந்து இருந்தது, அதுவும் 15 minutes எங்களுக்கு பேக்கேஜ்ல இன்க்ளூடு. ஒரு 5 minutesக்குள்ள எங்களை வந்து டிராப் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான் டியூன் பேஷிங்னு. இப்ப கேம்புக்குள்ள போனோம்னா பேக் கேமரா காமி பாத்தீங்கன்னா வெளில இருந்து பார்க்கும் போதே இவ்வளோ க்ரௌடா இருக்கு. உள்ள இன்னும் வெளியில ஒரு பெரிய க்ரௌட் இருக்கு. இதெல்லாம் இந்த கேம்ப்குள்ள வருமா? நான் கூட இதே மாதிரி நிறைய கேம்ப் இருக்குன்னு நினைச்சேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்குன்னு சொன்னதுல இல்ல, எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. இப்ப இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து ஒஸ்டன் ஆயிரும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கா? பாரு நீ பாக்கல. இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. ராஜேஷ் அப்துல்லா.
சஃபாரி முடிச்சு வீட்டுக்கு வந்தாச்சு. ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டோம். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப ஒஸ்டா இருந்தது. அவ்வளவுதான், ரொம்ப ஃபர்ஸ்ட் மொக்கையான எக்ஸ்பீரியன்ஸ். எதுவுமே அவைலபிள் இல்ல. நீங்க பிளான் பண்ணா நான் சொன்ன மாதிரி ஈத் ஹாலிடேஸ் பிளான் பண்ணவே பண்ணாதீங்க, இல்ல எந்த ஹாலிடேஸ் பிளான் பண்ணாதீங்க. பப்ளிக் ஹாலிடேஸ்ல வந்துட்டு நம்ம டெசர்ட் சஃபாரி வந்துட்டு ஒரு நல்ல பிளானே இல்ல. சீரியஸா நல்ல பிளான் எப்போ இல்ல. போகணும்னா வீக் டேஸ் இல்லனா வீக்கெண்ட். 6 months நமக்கு வந்து விண்டர் இருக்கும். அதுல வீக் டேஸோ வீக்கெண்டோ எப்ப வேணா போங்க. ஈத் ஹாலிடேஸ்ல போகுது ஃபுட்டு கேவலம், வாயில வைக்க எல்லாருமே வாங்கி அவ்வளவு பெரிய லைன்ல இருந்து வாங்கிட்டு கீழே கீழே போட்டு வந்தாங்க. ஒரு சீட்டிங் இல்ல. கைடு கிட்ட கேட்டா ஒரு ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் இல்ல எங்களுக்கு. அந்த சீட்டிங் எதுவுமே இல்ல. அவங்க ஒரு பெரிய பேக்கேஜ் கொடுத்ததுல எதுவுமே அவைலபிள் இல்ல. கேட்டாலும் பிஸியா இருக்கு. இது ஒரு கேமல் ரைடு இல்ல, அந்த சாண்ட் போர்டிங் இல்ல, எதுவுமே இல்ல. ப்ரோகிராமே வந்து சரியாவே அரேஞ்ச் பண்ணல அவங்க. எந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட் அவங்க இவ்வளவுதான் சீட்டிங்னா அந்த சீட்டிங்க்கு அவங்க புக் பண்ணிருக்கலாம். அவங்க வர்றவங்க எல்லாம் வெல்கம் பண்ணிட்டு அங்க சீட்டிங்கே இல்ல. ஒரு மாதிரி ஒரு ரொம்ப அப்செட்டா ஒரு மாதிரி வஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. அங்க போய் ஃபுல் டென்ஷன்ல போனதுல வந்து எதுவுமே இல்ல. சொல்ல போனா எல்லாமே வந்து புக்டா இருக்கு, அவைலபிள் இல்ல, பிஸியா இருக்கு, அப்படியே இருந்துச்சு. ஒரு வேஸ்ட் ஆஃப் மணி டோட்டலி. நீங்க போறது அப்படின்னா இந்த மாதிரி ஈத் ஹாலிடேஸ்ல இல்ல ஹாலிடேஸ்ல போறது அப்படின்னா விஐபில போங்க. விஐபில நல்லா ட்ரீட் பண்றாங்க. நாங்க பிரீமியம் புக் பண்ணோம், பிரீமியம்க்கு அவ்வளோ ஒஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ். போக கூடாது. 50 வந்துட்டு உங்களுக்கு அதிகமா வந்தாலும் விஐபில போனீங்கன்னா நல்லா பெட்டரா இருக்கும். அவ்வளவுதான். இந்த வீடியோ சோகமான எண்டிங்கோட முடியுது. That's it guys. Bye. Bye.